வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அதிகமாக வைத்த நம்பிக்கை தான் பெரிய ஒரு இழப்பு என்பதையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். யார் மீதெல்லாம் நீங்கள் அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கலோ அவர்கள் ஒரு காலகட்டத்தில் உங்களை புரிந்து கொள்ளாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிட்டு செல்லும் பொழுது தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத சில விஷயங்களையும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு தேவையில்லாத ஒரு எண்ணங்களை கூட வளர்த்து கொண்டு ஒரு நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தனுசு ராசி என்பர்களை, வாழ்க்கையில உங்களுடைய மிகப்பெரிய பலமும் சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு சோதனைகளும் உங்களுடைய நம்பிக்கையாகவே மட்டுமே தான் இருக்கும். யார் மீதெல்லாம் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அதில் 100ல் ஒரு 40 அல்லது 30% மட்டும்தான் அந்த நம்பிக்கை சரியான ஒரு பலனை தேடி கொடுக்கும். மீதமுள்ள நபர்கள் அனைவருமே பிரச்சனைகளையும் நம்பிக்கை துரோகங்களையும் மட்டுமே தான் தேடி கொடுத்துவிட்டு போனார்கள். நீங்கள் ஒருவரை நம்பினால் முழு மனதுடன் நம்பக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் மட்டுமே தான் இருப்பீர்கள். ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டால் அதில் முழுமையான நம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள்தான். ஆனால் சில நேரங்களில் அந்த அதிகமான நம்பிக்கையே உங்களுக்கு எதிர்பாராத ஒரு இழப்புகளை கொண்டு வந்து சேர்த்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். ஒருவரின் வார்த்தையை உண்மை என்று நம்பி எடுத்த முடிவுகளும் ஒரு தொழில் முயற்சியில் வைத்த நம்பிக்கையும் ஒரு உறவில் கொடுத்த முழுமையான அர்ப்பணிப்பும் என சில விஷயங்கள் உங்களுக்கு பாடமாகவே மாறி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருந்தது. நான் இவ்வளவு நம்பிக்கை வைத்தேன், ஆனால் இப்படியா நடந்தது என்ற வேதனைகள் கூட உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டு தேவையில்லாத ஒரு கஷ்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தும் இருந்தது. தனுசு ராசி என்பது குரு பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்று கூறப்படுது. அறிவு, நம்பிக்கை, நேர்மை, உயர்ந்த எண்ணங்கள் ஆகியவை இந்த ராசியின் சிறப்புகளாகவே பார்க்கப்படுது. ஆனால் சில நேரங்களில் நல்ல மனதுடன் இருப்பவர்கள் மற்றவர்களின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ள தாமதப்படலாம். அந்த மாதிரித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நபர்கள் எதுக்கு வருகிறார்கள், ஏன் வருகிறார்கள் என்று தெரியாமல் நீங்கள் எவ்வளவோ சந்தேகங்களை வைத்தீர்கள். எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் மற்றவர்களை நல்ல நபர்களை கூட புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தாமதமாகவே மட்டுமே தான் கிடைத்தது. அதனை நினைத்து இன்னமும் நீங்கள் மனதிற்குள் போட்டு வருந்தி கொண்டுமே தான் இருப்பீர்கள். அதே போல் இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஒரு முறை ஏற்பட்ட அனுபவங்கள் மீண்டும் நடக்காமல் பார்த்து கொள்வது தான் உண்மையான ஒரு வளர்ச்சி. ஒரு முறை தவறு நடக்கும். அந்த ஒரு தவறு ஒரு முறை கூட நடக்கவில்லை என்றால் அவன் மனிதனே கிடையாது. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் ஒரு தவறு, உங்களுடைய காதல் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பெற்றோர்களின் வாழ்க்கை அல்லது உங்களுடைய வாழ்க்கை, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தொழில் வாழ்க்கைகள், எதில் வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறு என்பது நடக்கும். ஆனால் அதனை மீண்டும் நீங்கள் அதனை நடக்காமல், அந்த ஒரு தவறு நடக்காமல் எப்படி வெளியே வருகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்ச்சி என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். கடந்த காலத்தில் சில மனிதர்களை அதிகமாக நம்பி ஏமாற்றம் அடைந்த ஒரு நபர்கள் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். சில வாய்ப்புகளில் அவசரமாக முடிவை எடுத்து பின்னர் வருத்தப்பட்ட ஒரு சில நிலைமைகளும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது நீங்கள் மாறிவிட்டீர்கள். முன்பு இருந்த நம்பிக்கை இருந்தாலும் அதனுடன் அனுபவங்கள் கொடுத்த அறிவும் சேர்ந்து இனிமேல் யாருடைய வார்த்தைகளையும் உடனே நம்பக்கூடாது. அவங்களுடைய செயல்களை கவனித்து அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைமைக்கு நீங்கள் இப்பொழுது தள்ளப்பட்டீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். அதே போல நம்பியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வாக்குறுதி என்பதை மீறிவிட்டு போனதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகள் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். தனுசு ராசி நேயர்களை, உங்களுடைய ஆக பெரும் பலமும் பலவீனமும் வார்த்தை தவறாமைத்தான். ஒருவர் ஏதேனும் ஒரு வார்த்தையை கூறிவிட்டால் அந்த வார்த்தைகளின் படி அவர் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றாலே உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத ஒரு எண்ணங்கள் என்பது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இப்படி நடக்க முடியவில்லை என்றால் அவர் ஏன் அந்த ஒரு வார்த்தையை கூற வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனையோ நபர்களை பற்றி நினைத்தீர்கள். உங்களை பொறுத்த அளவுக்கு யாரேனும் வாக்குறுதி ஒன்றை கொடுத்து விட்டால் அதன்படி நடக்க வேண்டும், அல்லது அது யாராகவே
இருந்தாலும் நீங்கள் பொறுத்து கொண்டு இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒருவருக்கு வாக்கு கொடுத்தால் உயிரை போனாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பீர்கள். அதை போலத்தான் மற்றவர்களும் இருப்பார்கள் என்று நம்புவது உங்களுடைய ராசிநாதன் குருவின் தர்ம குணம். ஆனால் உங்களின் இந்த 2ஆம் இடமாகிய வாக்குஸ்தானம் மற்றும் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தில் ஏற்பட்ட கிரக போர்களின் காரணமாக நீங்கள் நம்பியவர்களின் நிஜ முகத்தை காட்டி அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளை தேடி கொடுத்தது என்பது உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். உனக்கு நான் இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே, இந்த நேரத்தில் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று உங்களிடம் சத்தியம் செய்தவர்களும் இன்னும் இருப்பார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தபோது மிக சாதாரணமாக தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி விலகி சென்ற நபர்களும் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நீங்கள் பல காரியங்களில் இறங்கி இதுவரைக்கும் பட்ட அவமானங்கள் போதும் என்று இப்பொழுதாவது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆரம்பித்து விட்டது. குருவின் அருளால் அதிர்ஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகுது. அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். இதுவரை தொட்டதெல்லாம் துயரமாக்கி நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை காலங்கள் ஏற்பட்டது என்று கலங்கிய தனுசு ராசி நேயர்களே, இனிமேல் உங்களுடைய ராசி நாதனான தேவகுருவின் முழுமையான பார்வை உங்கள் மீது பதிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழிக்கு ஏற்ப இத்தனை காலங்கள் முடங்கி கிடந்த உங்களின் பாக்கியங்கள் அனைத்தும் விழித்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றிக் கொடுக்கும். துரதிர்ஷ்டம் என்ற இருளானது மறைந்து அதிர்ஷ்டம் என்னும் சொல்லப்படக்கூடிய பொன்னலி உங்களுடைய பாதையவை வெளிச்சமாக்கி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நீங்கள் சாதாரணமாக தொடக்கூடிய காரியங்கள் கூட யாரும் எதிர்பார்க்காத மாபெரும் ஒரு வெற்றியை தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை உயர்த்தி காட்டும். காலம் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய தொடங்குவதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே கைகூடி அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவே இப்பொழுது அழகுபடுத்தி காட்டும். பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஆர்வம் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே தான் இது இருக்கும். இயல்பாகவே ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் தான் நீங்கள். குருவின் பார்வை பலப்படும் பொழுது உங்களுடைய ஆன்மீக ஆர்வங்கள் பல மடங்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். ஆன்மீக பெரியோர்கள், மகான்கள் மற்றும் சித்தர்களின் தரிசனங்களும் ஆசைகளும் உங்களுக்கு கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டப் போகிறது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டாக்கி அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் இருப்பீர்கள். தியானம், யோகா போன்ற கலைகளில் மனம் என்பது ஈடுபட தொடங்கும். இத்தனை காலம் உங்களுடைய மனதை அரித்து கொண்டிருந்த கவலைகளும் குற்ற உணர்ச்சிகளும் நீங்கி ஆத்மார்த்தமான மன அமைதி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இறைவனின் அருள் நம்மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உணரும் அளவிற்கு உங்களுடைய ஆன்மீக நாணங்கள் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாகவே மாற்றி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்கள் என்பது இப்பொழுது வந்துவிட்டது. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள
நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்பட்டு இப்பொழுது எல்லாமே மறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாற்றப்படும். நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலம் என்பது ஏற்பட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பிடித்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள். எந்த விதமான பிரச்சனைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படாது. இது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அமைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். அருள் நம்மீது இருக்கிறது என்பதை நீங்கள் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் உணரும் அளவிற்கு உங்களுடைய ஆன்மீக நாணங்கள் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனிதனாகவே மாற்றி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு நேரங்கள் என்பது இப்பொழுது வந்துவிட்டது. உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுத்துவிடும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் என்பது ஏற்பட்டு இப்பொழுது எல்லாமே மறையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக நீங்கள் இருந்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நல்லதாகவே மாற்றப்படும். நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலம் என்பது ஏற்பட்டு உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பிடித்தபடி நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அந்த காலகட்டத்தை மட்டும் நீங்கள்